நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செய்த உந்தன் நன்மை பாடியே. உலகை படைத்ததாய், உறவு வாழ வளர உள்ளம் உரைத்ததாய், நிஜங்கள் யாவும் எனக்கு நற்செய்தி தந்ததாய், நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அழைப்பதாய், பயந்து வாழ்வில் வளர நன் மனதை கொடுத்ததாய், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததாய், பயந்து வாழ்வில் வளர நன் மனதை கொடுத்ததாய், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததாய். நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செய்த உந்தன் நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செய்த உந்தன் நன்மை பாடியே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வு என்பது அடிப்படையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் ஒரு தொடர் தேடல். தெரிந்தோ தெரியாமலோ நாம் பலவற்றை நம்முடைய வாழ்வில் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதுவும் வயதுக்கேற்றாற்போல் சிலர் சிந்திக்கின்றோம், சிலர் வயதிற்கு மீறி சிந்திக்கின்றோம். ஆக ஒரு குறிப்பிட்ட வயதில் நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் வாழ்கின்றோம் என்பது மட்டும் உண்மை. அந்த உண்மைத்தன்மை தெளிவுபடுத்துவதே இந்த முதல் திருவிருந்து பெரும் விழா. இது நாள் வரை நம் குழந்தைகள் இயேசுவின் உடலை உட்கொள்ளாமல் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் இன்று முதல் இயேசுவின் உடலை உட்கொண்டு அவரின் உடனிருப்பை உணரப் போகிறார்கள். இயேசு யார் என்று தெரிந்துள்ள அருமை குழந்தைகள் இன்று முதல் இயேசு எனக்கு யார் என்கிற புரிதலுக்குள் நுழைகின்றார்கள். இதுதான் இறைவனுடன் ஒன்றிணையும் நிகழ்வு. இதுவரை நாம் எல்லோருமே எத்துணையோ முறை நற்கருணை வாங்கியிருப்போம். அத்துணை முறையும் நாம் வாடிக்கையாக வாங்கியிருப்போமா, அல்லது இறைவனின் பிரசன்னத்தை உணர வேண்டுமென்ற இறை சிந்தனையில் வாங்கியிருப்போமா என்று சிந்திப்பதற்கும் இத்திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்து இருக்கின்றோம் என்பதில்தான் நம் கிறிஸ்துவ வாழ்வு முழுமை காண்கிறது. எனவே இயேசுவை அறிந்திட இந்த கல்வாரி பலியில் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இன்று முதலாக இயேசுவின் திருவுடலை தம் இதயத்தில் ஏற்க உள்ள குழந்தைகள் எல்லோரும் எல்லாவிதமான அருளால் நிரப்பப்படவும், கீழ்ப்படிதல் என்னும் பண்பில் சிறந்தோங்கவும், பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் இறைவனுக்கும் உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்திடவும் இவர்களுக்காய் இத்தெய்வீக பலியில் உருக்கமாய் மன்றாடுவோம். அப்பத்தின் வடிவில் வரும் இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏற்று அவருக்கு உகந்த வாழ்வு வாழ இப்பலியில் இணைவோம். ஒருவர் மற்றவருக்காய் சிறப்பாய் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் 23 குழந்தைகள் இயேசுவை முதல் முறையாக தங்கள் இதயத்திலே தாங்க இருக்கிறார்கள். இதுவரை இயேசுவை பற்றி தெரிந்திருந்தவர்கள், செவிவழி செய்தியாக அறிந்திருந்த இந்த குழந்தைகள் தங்களது உடலோடு உடலாக இணைத்து கொள்ளுகிற தருணம் இந்த முதல் நற்கருணை நாள். இந்த நாளிலிருந்து இவர்கள் இயேசுவை சுமந்து செல்ல முன் வந்திருக்கிறார்கள். அந்த இயேசுவோடு இணைந்து பயணிக்க முன் வந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை இன்றைய நாளில் உருவாக்கிய இந்த பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு மறையறிவை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அருட்சகோதரிகளுக்கு நன்றி சொல்லுகிற நேரத்தில் இந்த குழந்தைகள் இன்று புதுப்பொழிவோடு புத்தாடை அணிந்து, வெண்மை நிற ஆடையை அணிந்து மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருப்பது போல இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மகிழ்ச்சி தொடர இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியான முறைகளை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள் குறைகளை நினைவு கூறுவோம். ஆண்டவரது இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே,
எனது இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றியிருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் 2 வாசகம். அதிகாரம் 2, திருவார்த்தைகள் 42 முதல் 47 வரை. அவர்கள் திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்துதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றிருந்தனர். எல்லா உடைமைகளிலும் பொதுவாக வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விட்டு அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பெருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பதை விட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருந்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு என்னுடன் ஆண்டவரே பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய
முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானினின்று உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் நிறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் பெற்றுக்கொண்ட அழைத்தல் வாழ்வில் இன்னும் ஆழமாய் வேரூன்றி இறைவனின் உடனிருப்பை எந்நாளும் உணர்ந்து இறைப்பணியாற்ற வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, என் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தோங்கி எந்நாளும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்பணிந்து வாழ்ந்து உம் அன்பு திருமகன் இயேசுவை போன்று அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்திட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயற்றவர்க்காகவும் முதுமையில் வாடுவோர்க்காகவும் தனிமையில் துன்புறுவோர்க்காகவும் நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரும் உடல் நலத்துடன் வாழவும் உம் உடனிருப்பை உணர்ந்து உறுதி பெறவும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் அச்சாரமே எம் இறைவா, இந்த முதல் திருவிருந்து பெறும் விழாவிற்கு வந்திருக்கும் எம் உறவினர்கள், ஊற்றார்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். இவர்கள் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழவும் அவரவர் முன்னெடுக்கும் எல்லா பணிகளிலும் முழுமையான வெற்றி காணவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்த எம் இறைவா, இன்று முறைமுறையாக உம் அன்பு திருமகனின் திரு உடலை ஏற்கும் என் அன்பு குழந்தைகள் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இவர்கள் தங்களுடைய வாழ்வு முழுவதும் நற்கருணை மீது ஆழமான பக்தி கொள்ளவும் இயேசுவின் உடனிருப்பை எந்நாளும் உணர்ந்து வாழ்ந்திட வருமள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நாங்கள் எடுத்துச் சொன்ன தேவைகளோடு நீர் நிறைவான ஆசிரை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ துணை செய்யும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. பணியென என்னை நான் தருகின்றேன், பணியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா.
உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக, புனிதனில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக, பொன்பணி புவிதனில் நிறைவாக. மழிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மழிந்திடும் மனிதத்தின் விளக்காக. நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனியது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பழியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. இயேசு பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிடவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமாய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியிருள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இவரை இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தை எழுந்திருந்த நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிந்து நெஞ்சும் அழைக்குது வருவாய் தேவா, பிந்து நெஞ்சும் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா.
ஏங்கிடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.